அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? இந்த இறை செய்தியை கேட்குறீங்களா? எந்த நிலையில் நாங்கள் கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாத மக்களே, இறைவனுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. துன்பம் உண்ட நாட்களும் உண்டு, முடியாதவர்களும் உண்டு இல்லையா? ஆனாலும் இந்த இறைவார்த்தை உங்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த ஒரு இறைவார்த்தை பயனுள்ளதாக நீங்கள் பயன்பெறும்போது, அதை பயன்படுத்தும் போது எப்பொழுதும் நிறைவிருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 11 13 முடிய. தீமை அவரது அறிவு கூர்மை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்குமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் நேற்று நம்ம வாசித்தோம் இல்லம்மா, நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையாகி அவருடைய அன்பை பெற்றார், பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த போதே அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திரும்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது, அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனதை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். பிரேஸ் தி லார்ட். அப்போ நீதிமான் இறந்ததுக்காக நாம் வருத்தப்படுகிறோம். நமக்கு அவர் நீதிமான் தெரியல, நன்றான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நல்லவர்கள் போய்விட்டார்களே என்று நாம் கலங்குகிறோம். ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமான் தீமை அவர்களது அறிவு கூர்மையை திசை தேர்ப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, அப்போ அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை நேசிக்கிறார் இல்லையா? ஏனென்றால் தீமையின் கவர்ச்சி நன்மையாவற்றை மறைத்து விடுகிறது. வாஸ்தவம் தானே? தீமை தான் கவர்ச்சியானது இருக்கும்போது நம்ம என்ன நன்மை செஞ்சுருந்தாலும் அந்த தீமையை உற்று நோக்கும் போதோ அதில் போகும்போதோ அதை நாம் பற்றி கொள்கிறோம் இல்லையா? நம்மளை அறியாமலே அதில் போகிறோம். அதனால் அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனதை கெடுத்து விடுகிறது. எந்த குற்றமும் செய்யாமல் இறைவனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதை கெடுத்து விடுகிறது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவர் சிறு வயதிலேயோ இடப்பட்ட வயதிலே அவர் இறந்திருந்தாலும் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்த வாழ்க்கை உடைய பயனை அடைந்தார் என்று நாம் சொல்லலை, இறைவார்த்தை சொல்லுது. நாமும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? அப்படி வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நாமும் நீதிமான் தான் மக்களே. ஆம், ஏனென்றால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது பாவிகள் நடுவிலையோ தீமைகள் நடுவிலையோ இச்சைகளுக்கு மத்தியிலையோ நாம் வாழாதவாறு ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். அப்போ அப்படி இந்த எடுத்துக்கொள்கிற நாட்களுக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் இல்லையா? என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்போ மறிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் மரணம் உண்டு தானே இல்லையா? அந்த மறிக்கிறதுக்கு முன்பு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோமே. இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ இனிமையாவது நன்றாக வாழ்வோமே. வாழ்ந்தால் நமக்கு தானே நல்லது இல்லையா? அப்போது நல்ல வாழ்க்கை வாழும்போது நாம் யாருடைய லிஸ்டில் சேர்க்கப்படுகிறோம்? நீதிமான்கள் லிஸ்டில் சேர்க்கப்படுகிறோம். சேர்க்கப்படுவோமா? சேர்க்கப்படுமாறு அவருடைய கேட்போமா? சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும். அதனால் நீர்தாமே எங்களுக்கு எந்த நிலையை நாங்கள் வாழ்கிறோம் என்பதை எங்களுக்கு எடுத்து கூறி உம்மை சார்ந்தே வாழும்படியும் நன்மையானவற்றையே செய்யும்படியும் நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும் போது கண்டிப்பாக நாங்கள் வழி தவறுவது இல்லை. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை தான் எங்களை உலகத்தில் வாழ வைக்கிறது ஆண்டவரே. இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். அந்த எண்ணத்தின்படி நீர் எங்களை வாழ வைக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.